அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர தனிப்பெயச்சராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/10/2025 திங்கட்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 10ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, 4:45 முதல் மாலை 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:22 வரை. பஞ்சமி பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 3:22 வரை பாலவம், பின்பு மாலை 3:59 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:30 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை கிருத்திகை, பிறகு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள், சஷ்டி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:30 முதல் இரவு 7:11 வரை மேஷ லக்னம். 7:12 முதல் 9:04 வரை ரிஷப லக்னம். 9:05 முதல் 11:10 வரை மிதுன லக்னம். இரவு 11:11 முதல் காலை 1:22 வரை கடக லக்னம். 1:23 முதல் 3:28 வரை சிம்ம லக்னம். 3:29 முதல் காலை 5:27 வரை கன்னி லக்னம். காலை 5:32 முதல் காலை 7:30 வரை துலாம் லக்னம். 7:31 முதல் 9:36 வரை விருச்சக லக்னம். 9:37 முதல் காலை 11:48 வரை தனுசு லக்னம். 11:49 முதல் 1:53 வரை மகர லக்னம். 1:54 முதல் 3:47 வரை கும்ப லக்னம். மாலை 3:48 முதல் 5:29 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வேலும் மயிலும் துணை. சூரசம்ஹார திருநாளில் சொல்ல வேண்டிய மந்திரம். சேல் பட்டு அடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பினால் மால்பட்டு அழிந்தது
பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது. வேலையும் சூரனும் வெற்பும் அவன்கால் பட்டு அழிந்தது. இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். தமிழகம் முழுவதும் முருகன் பக்தர்களின் ஆன்மீக உற்சாகத்தில் கந்தசஷ்டி திருவிழா மிகுந்த பக்தி பூர்வமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் கந்தசஷ்டி என அழைக்கப்படும் இந்த திருவிழா தமிழ் மாதமான ஐப்பசியில் நடைபெறும் முக்கிய ஆன்மீக நிகழ்வு. இவ்விழாவின் முக்கிய அம்சமான சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெறும் என்பதாலேயே அங்கு நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுகின்றனர். இந்த ஆண்டு அக்டோபர் 22 தொடங்கிய கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் 27 திங்களன்று நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சியோடு நிறைவடைகிறது. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் என்பது முருகப்பெருமானின் தெய்வீக வெற்றி நிகழ்ச்சியை நினைவு கூறும் பக்தி பெருவிழா. அசுரர்களின் தலைவரான சூரபத்மனை வதம் செய்து உலகத்திற்கு நீதி நிலைநாட்டிய முருகப்பெருமானின் வீரத்தை நினைவூட்டும் நாள் இதுவாகும். இதனால் இந்த நாள் புனித நாளாக கருதப்பட்டு சூரசம்ஹாரம் நிகழும் தருணத்தில் பக்தர்கள் கடற்கரையில் திரளுகின்றனர். இந்த ஆண்டு வழக்கம் போல் திருச்செந்தூரில் பெரிய அளவில் கூட்டம் எதிர்பார்க்கப்படும். மாலை நேரத்தில் முருகப்பெருமானை நினைத்து தூப தீப விளக்கேற்றி ஆராதனைகள் செய்து வீட்டில் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யலாம். சத்ரு சம்ஹார திரிசதி கேட்பது படிக்கவும் செய்தால் அனைத்து விதமான தீய சக்திகளும் விலக்கி நல்ல சக்திகள், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமஹா. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது கந்தசஷ்டி விழா சூரசம்ஹார நிகழ்ச்சியானது திருச்செந்தூரில் நடைபெற ஆக இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாகும். இந்த நாளில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்க வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். கூடுமான வரையில் தெய்வ அனுகிரகம் வேண்டி சாந்தி பரிகார பூஜைகளை செய்தாலே போதும், ஓரளவிற்கு சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும் பொழுது தடைப்பட்ட வேலைகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு நிகழலாம். இன்று உங்களுக்கு சாதகமான நாள். நம்பிக்கை உணர்வுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறரை வெல்வீர்கள். சாதுரியம் வெளிப்படும். சமயோஜிதமாக சிந்திப்பீர்கள். பிறரை வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். வேலையில் உங்கள் செயல் திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். தொழில் ரீதியாக புதுவிதமான மாற்றங்கள் கொண்டு வருவீர்கள். புது யோசனைகள் அதிகரிக்கும். பிறருடைய ஆலோசனைகள் நன்மை தருவதாகவே அமையும். வேலை சம்பந்தமாக முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் தலை சிறந்த நபர்களாக நீங்கள் போற்றப்படுவீர்கள். பாராட்டுகள் வெகுவாக கிடைக்கும். கடினமான வேலைகளையும் மிக எளிதாக முடிப்பீர்கள். வேலையில் உங்கள் செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வெகுமதிகள் கிடைக்கலாம். வேலையின் மூலம் வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். ஆசைகள் நிறைவேறும். விருப்பமான விஷயங்களை முன்னின்று செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் கை கொடுக்கும் நாள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே இனிமையான தருணங்களாக இருக்கும். எந்தவிதமான வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ உங்கள் துணைவர் மூலமாக ஏற்படாது. மனமகிழ்வாக இருப்பீர்கள். உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. உறவில் நல்ல பிணைப்பு ஏற்படும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உங்கள் வங்கியினுடைய இருப்பு உயர காண்பீர்கள். நினைத்த பொருட்களை உடனுக்குடன் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் புது விஷயங்களை பற்றிய முயற்சிகள் கைகூடும். வீட்டில் சுப மங்கள யோகம் நடைபெறும். சுப காரியத்திற்கான முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத வகையில் தன வரவின் மூலமாக அதிகமான ஒரு சேமிப்பை சேகரிக்க முயற்சி செய்வீர்கள். இடம், வீடு, மனை மற்றும் வண்டி வாகனம் தொடர்பான எல்லாவித காரியங்களும் இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள்.
அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இயலாத வேலைகளை கூட செய்து காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் உண்டாகும், மிகுதியான பலன் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும், முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும், லாபம் நிறைந்த நாள், வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களின் நல் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹார நிகழ்வு ஆக இந்த நாளில் விரதம் இருந்து அனுஷ்டிப்பவர்களுக்கு நவ கிரக தோஷங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், மறைமுகமாக இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் விலகும், மும்மலங்கள் நீங்கும். ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்கள் நீங்கினாலே நீங்கள் நினைத்த வேலைகள் உடனுக்குடன் செய்ய முடியும். பிரபஞ்சத்தினுடைய நேரடி ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், தெய்வ கடாட்சம் சித்திக்கும். ஆக மெய் உணர்வோடு ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மனதளவில் இதுநாள் வரையில் இருந்து வந்த கவலைகள் குறையும், வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும், சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் நம்பிக்கையான மனநிலை கொண்டிருப்பீர்கள். உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாளுக்கான சவால்களை வெற்றி கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். மனப்பக்குவம் அதிகம் உண்டு. அனுபவங்கள் மூலம் சில காரியத்தையும் சாதிப்பீர்கள். இன்று இறுக்கமான வேலைகளில் மும்முரமாக செய்வீர்கள். முடித்தே ஆக வேண்டும், வேலைகளில் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு துளிர்விடும். வேலையின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு தருணம் என்பது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அமைதியான சகஜமான அணுகுமுறையின் காரணமாக சில நேரம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் பகிராதீர்கள். பேச்சுக்களினால் சில பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள். மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே பேசாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் உங்களுடைய வருங்கால துணைவருடைய மனம் பாதிக்காதபடி நடந்து கொள்வது நல்லது. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு விஷயங்கள் வெளிப்பட்டால் மட்டுமே ஒற்றுமை இருக்கும். தேவையற்ற வீண் விவாதங்கள், வீண் பேச்சுக்கள், பிறரை பற்றி ஒப்பிட்டு பேசுவது கூடாது. பிறருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம். யாருடைய விஷயங்களுக்கும் தலையிடாமல் இருந்தாலே போதும். வருமானம் இன்றைய நாள் சிறிய அளவிலேயே இருக்கும். பணம் உங்களுக்கு அதிகமாக கூட செலவாகலாம். வருமானம் ஒரு பக்கம், செலவு 2 பக்கம் என்பது போலத்தான் இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கையாளுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு இருந்தாலே போதும். பணத்தினுடைய வரவுக்கு ஏற்றபடி இந்த நாளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளலாம். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபார வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, சிந்தனைகளில் தெளிவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் இது. பொதுவாக மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில்
கூடுதலான ஆர்வம் இருக்கும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். சிறிது மனக்குழப்பங்கள் கூட இருந்து கொண்டே இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் சற்று குறைவாகவே இருக்கலாம். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வெந்நீர் குடிப்பதன் மூலம் சளியை தவிர்க்க முடியும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும், மதிப்பு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நிதான போக்கு அவசியம். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். தைரியமாக செயல்படுவீர்கள். சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே போதும். முன் வினைகள் எல்லாம் ஓடும். முருகா என்று சொல்ல, கந்தன் என்று சொல்ல, சண்முகா என்று கூற வந்த வினை வழி தெரியாமல் ஓடிவிடும். ஆக இந்த நாளில் வழிபாடு முறைகள் தான் உங்களுக்கு மிகுந்த ஒரு பக்க பலமாக இருக்கும். மனதில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். இந்த நாள் நவகிரக வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். சாந்தி பரிகார பூஜைகள் செய்தாலும் நவகிரக தோஷங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். சூரசம்ஹார நிகழ்ச்சியானது திருச்செந்தூரில் நடைபெறும். ஆக இந்த தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் கவனமாக இருங்கள். ஆக இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாக்கும்படியாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் காணப்படும். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அமைதியான ஒரு சில அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் லட்சியங்கள் அடைய கடினமாக போராட வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து தேவையற்ற வீண் விவாதங்கள், பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அனுசரணையாக இருந்தால்தான் குடும்பத்தில் ஓரளவாவது நிம்மதி பிறக்கும். சிறுதூர பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். வேலையில் சில நேரம் பதட்டமாக இருப்பீர்கள். பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றமாக இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று போல இருக்கும். பணியிட சூழலில் காணப்படும் பதட்டமான நிலைமை உங்களுக்கு மன வருத்தத்தையும் மன கவலைகளை உண்டாக்கிவிடும். தம்பதிகள் இருவருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். பழைய பிரச்சனைகளை பற்றியோ குடும்ப உறவுகள் பற்றியோ விவாதிக்கவும் வேண்டாம். எந்தவிதமான சங்கடங்கள் உருவாகும் என்கிற பட்சத்தில் அவற்றை தவிர்ப்பது நலம். இதனால் இருவருக்கிடையேயான சில நல் உறவு இருக்கும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேசி தீவிரமாக்காதீர்கள். அமைதியாக இருந்தாலே வந்த பிரச்சனைகள் தானாக ஓடிவிடும். நல்ல புரிந்துணர்விற்கு சகஜமான அணுகுமுறை காதலர்கள் மேற்கொள்வது நல்லது. வருங்கால துணையினிடத்தில் நிதானமாக பேச வேண்டாம். புது விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். எந்தவிதமான பொருட்களையோ பரிசுகளையோ எதிர்பார்க்காதீர்கள். இன்றைய நாளில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படவும் சமநிலையோடு இருக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும்.
பொறுமை காக்க வேண்டிய நாள். பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் தேவையில்லாமல் அபராதம் செலுத்துவதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சாலை விதிமுறைகளை பயன்படுத்துவது, ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடித்து சென்றால் முறையாக நீங்கள் வண்டியை கையாளும் பொழுது எந்தவிதமான வீண் பிரச்சனைகளும் ஏற்படாது. கால்வலி மற்றும் பல்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சை உதவிகரமாக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் மாணவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த நாள் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு இருந்தால்தான் உங்களால் போட்டிகளை சமாளிக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் உங்களுடைய பலகீனம் என்ன, பலம் என்ன என்பதை பூரணமாக உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக இந்த நாளில் பலவீனமான விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பிறரோடு பண சம்பந்தமான விஷயங்களை பேசுவதை கூட தவிர்த்து விடுங்கள். யாரையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான போக்கு இருந்தால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். மாற்றம் ஏற்படலாம். அலைச்சல்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படலாம். பொறுமை வேண்டிய நாள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம். 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறையை சீராக்கிக் கொள்ளுங்கள். கருவி பயன்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகளை தவிர்ப்பது நலம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சுப விரயங்கள் அல்லது தேவையற்ற வீண் விரயங்கள் கூட இருக்கலாம். கவனமாக பணத்தை கையாண்டால் நிச்சயம் சேமிப்பு என்பது இருக்கும். பிரச்சனைகள் இருக்காது. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சூரசம்ஹார நடக்கக்கூடிய நாள் திருச்செந்தூரில். ஆக இன்றைய நாளுக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். புது நபர்களுடைய ஆதரவு ஏற்படும். அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாள். மகிழ்வாக இருப்பதற்கான சூழல் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலம் இது சாத்தியமாகும். நல்ல பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைப்பதால் மகிழ்வாக இருப்பீர்கள். வேலை தொடர்பான பயணங்கள் காணப்படும். இது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும். வெற்றி கிடைக்கும் நாள். தம்பதிகள் இருவருமே நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான வேலைகளில் அதிக நாட்டம் இருக்கும். குழந்தைகளோடு சில நேரத்தை செலவழிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கடகராசி அன்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக, வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதிகம் நன்மைகள் விளையக்கூடிய நாள். காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது வருங்கால துணையோடு நெருங்கி பழகி நேரத்தை கழிப்பீர்கள். எதிர்கால திட்டங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் விருத்தியாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் சுய முயற்சிகளுக்கு உண்டான முறைகளில் உங்களுக்கு மேன்மை வரும். வருங்காலத்திற்காக சில பணத்தை சேமிக்கவும் முயற்சி செய்வீர்கள். இன்று அதிர்ஷ்டகரமான நாள். பணவரவு மிகுதியாக இருக்கும். அந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு கூட பயன்படுத்தலாம். இன்று உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். திடீர் பண வரவின் மூலம் விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள்.
எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். இன்று மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். செலவு நிறைந்த நாளாக கூட இருக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில், மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டாகும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் குருகாரகன், புத்திரகாரகன், தனகாரகன். ஆகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். திடீர் பண வரவுகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பெயச்ச ராகவே கேத்தவே நமக என்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யக்கூடிய நிலையில் 27 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். நவ கிரகங்களினுடைய நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்தியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது மன குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். பொதுவாக சனி பகவான், சந்திர பகவானுடைய சேர்க்கை என்பது ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் சுயமாக கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இன்று பரிசோதனைக்குள்ளாகக்கூடிய நாள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு பயனளிக்கும். பணியிடச் சூழலில் அசௌகரியங்கள் இருக்கும். உங்கள் வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் துணையோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல உங்கள் குடும்பத்தில் நிற்கக்கூடிய நிலையை உணர்ந்து நடந்து கொண்டால் நல்லது. இது உறவினுடைய நிலையை ஓரளவிற்கு பாதுகாக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் உங்கள் உறவுகளில் சில மனக்கசப்புகளை உண்டாக்கிவிடும். உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. காதலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற, மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, பண நிலைமைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு கை கொடுக்கும். குடும்பத்தினுடைய தேவைக்காக சில நேரம் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். செலவுகள் சற்று இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வருவது என்பது காலதாமதமாகலாம். உங்களுக்கு பலன்கள் ராசி அமைப்பின்படி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும். இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சில நேரம் தாமதமாகலாம், சில நேரம் தாமதம் இல்லாமல் கூட கிடைக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரணையாக நடத்தி செல்வது நல்லது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். அமைதியாக மௌனமாக இருந்து ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நல்லது. சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான
சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். மகிழ்வாக இருப்பதற்கான சூழல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கும். கற்பனை வளம் அதிகமாகும். உயரிய வருமானம் கிடைக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமக என்று இந்த நவ கிரகங்களினுடைய காயத்ரி மந்திரத்தை தினம்தோறும் நீங்கள் பாராயணம் செய்வதால் மற்ற கிரகங்களினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். வேலையில் கவனம் வேண்டும். இன்று வருத்தப்படும்படியான சில சூழ்நிலை ஏற்கும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் என்பது கிடைக்காது. எளிய அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். சிக்கனமாக செயல்பட்டால் சில நெருக்கடிகளை தவிர்க்கலாம். கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, விரும்பிய லட்சியங்களை அடைவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று மந்தநிலை உண்டாகும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்கள் துணையுடன் சூடான விவாதத்தில் கலந்து கொள்வீர்கள். இத்தகைய போக்கிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க முயலுங்கள். கலை நுட்பமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் வரலாம். வெளியூர் பயணங்கள் ஈடேறும். அமைதியான ஒரு நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு கல்வி சம்பந்தமான துறைகளில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய இருக்கும். ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்த நினைப்பீர்கள். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செய்யக்கூடிய தொழிலில் சற்று கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இருப்பது நல்லது. கிரக மாற்றங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் மாறுபடலாம். மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுங்கள். வியாபாரம் சிறக்க பெரியவர்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொள்வது நல்லது. கூட்டுத் தொழில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் மிகுந்த கவனமாக இருங்கள். வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு சில வேலைகள் கூட மந்தமாக நடக்கலாம். பிற நபர்களுடைய ஆதரவு அற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கும். பணத்தினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற நாள். குடும்ப உறவுகளிடத்தில் மனக்கசப்புகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் மனதை விட்டு பேசி நீங்கள் பழைய பிரச்சனைகளை தீர்க்க கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாரிடத்திலும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பெரிதாக பேச வேண்டாம். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிறது. அவற்றை நீங்கள் கண்ணார கண்டு பயன்பெறுங்கள். வெளியூர்களுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. வரக்கூடிய எதிர் வினைகள் நீங்கும். வல்வினை, ஊழ்வினை, எல்லாவிதமான வினைகளும் விலகி மெய்யுணர்வோடு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள், நன்மைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும், நன்மைகள் உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஈடேறும், நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது திருச்செந்தூரில் நடக்கும். முருகப்பெருமானுடைய சஷ்டி விழாவின் 6ஆம் நாள் ஆக இந்த நாள் சஷ்டி தினத்தில் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு சகலவிதமான நன்மைகள், காரியங்கள் சித்தியாக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது இன்று ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைந்துதான் இருக்கும். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிந்தனையின் போக்கில் சில எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பலன்கள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை. உங்கள் முயற்சியில் வெற்றி காண உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். உங்கள் வேலைகளை திட்டமிட்டு நடத்த வேண்டியது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றங்கள் இருக்கும். தலைமை அதிகாரிகள் மூலமாக ஒரு சில பணிகள் உங்களுக்காக ஒதுக்கப்படும். பொறுமையும் நிதானமாக இருந்து வேலைகளை நல்ல விதமாக முடிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மூத்த சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்ப்பு நிறைந்த நாள். இன்று கூடுதல் பணிகள் காணப்படும். சக ஊழியர்களின் கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரலாம். நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இந்த மனநிலையானது உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படலாம். அதிகமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். காதலர்கள் நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம். தம்பதிகள் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பணம் சார்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருந்தாலும் அது அந்த அளவிற்கு பலனை ஏற்படுத்தாது. பணப்புழக்கம் இன்று சுமூகமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள். இது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். இன்று நல்ல ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைந்தே இருக்கும். தொண்டை வலியின் காரணமாக சரிவர பேச முடியாமல் கூட அவதிப்படலாம். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிலும் மூத்த சகோதரன் சகோதரிகளிடத்தில் விட்டு கொடுத்து பேசுவது அவசியம். அதிகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தொழிலிலும் எதிர்ப்புகள் வரலாம். வீட்டிலும் எதிர்ப்புகள் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் எதிர்ப்புகள் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அவசரப்படக்கூடாது. கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. சந்தேக உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். எவ்வளவு படித்தாலும் மனதில் பதியாத ஒரு நிலை உருவாகிவிடும். இந்த சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது நவ கிரகங்களினால் வரக்கூடிய சில தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். எதையும் நேர்மையாகத்தான் செய்வீர்கள். இருந்தாலும் காலநிலை, கிரக அமைப்புகள் மாற்றத்தின் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு இழுபறியாக கூட இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். திறமைக்கு ஏற்றபடி பலன்கள் கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போனால் சில பலன்கள் உங்களுக்கு மாறலாம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வெற்றிவேல் முருகனு கரோகரா, வீரவேல் முருகனு கரோகரா, ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். ஹோமங்கள் செய்வது இன்னும் மேன்மையான பலனை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு இன்று சாதகமான நாள். மன உறுதி இருந்தால் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் அளிக்கும். சேவை துறைகளில் இருப்போருக்கு மேன்மை ஏற்படும். சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலையில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. சுப காரியங்களை முன்னின்று செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளால் புதிய பாதைகள் புலப்படும். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். அனுபவங்கள் ஏற்படும் நாள். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். தம்பதிகள் உங்கள் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள நேரலாம். பணம் சம்பந்தமாக பார்க்கும்பொழுது வரவு அதிகமாக இருக்கும். பணத்தை சிறப்பாக சேமிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களிடம் காணப்படும் சிறந்த ஒரு சக்தி ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறந்ததாகவே இருக்கும். மதிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உயர்ந்த அதிகாரிகளோடு சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள நேரிடலாம். வண்டி வாகன கடன் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். வருங்கால துணையினுடைய விருப்பப்படி நடந்து கொள்ள நேரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெரியவர்களுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். மேன்மை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். பணத்தினுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அனுபவங்கள் கூடும். புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமகா. சூரசம்ஹார நிகழ்ச்சியானது இன்றைய நாள் நடக்கும். கந்த சஷ்டியினுடைய 6ஆம் நாள் சிறப்பு அலங்காரத்தோடு
முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அற்புதமான தரிசனத்தை கண்ணார கண்டு கழியுங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது இழுபறியான வரவுகளை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நடைமுறையாக இருக்கக்கூடிய சில அணுகுமுறையை கையாள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்று அமைதியாக இருங்கள். வர்த்தக திறமை அதிகரிக்கும். அரசு வேலைகளில் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். முன்னேற்றம் அடைந்தவர்களின் சந்திப்பு மாற்றத்தை உண்டாக்கும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. அசௌகரியங்கள் இருக்கும். அதனை பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும். சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு ராசி அன்பர்களே. முன்னேற்றம் அடைந்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மனதில் சில சங்கடத்தை ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சில நேரம் படபடப்பு, பய உணர்வுகள் இருக்கும். பொதுவாக பார்க்கும்பொழுது அச்சம் நிறைந்த நாள். உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கு நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல சூழலையும் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வுகளை ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வளரும். இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். உங்கள் பணத்தை நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டும். இன்று மிதமான ஆரோக்கியமே இருக்கும். கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாரங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மிக குறைவாக சாப்பிடுவதோ அதிக அளவில் உணவு எடுத்துக்கொள்வதோ உங்களுக்கு சரிவற்ற ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஆகவே உணவில் கட்டுப்பாடோடு இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ராசிக்குண்டான அமைப்பு படி பார்க்கும் பொழுது சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 4. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமை அதிகரிக்கும். அனுகூலம் உண்டாகும். சிந்தனைகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பிறருடைய சந்திப்பு மாற்றத்தை உண்டாக்கலாம். பிற எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் பிறக்கும். பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக இருப்பதற்கு இறை வழிபாடு மிக மிக முக்கியம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இறையருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது முக்கியமாக நவகிரக தோஷங்கள் நீங்கும். குறிப்பாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் விலகும். ஆக பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ, சாஸ்திரே துப்யம் நமோ நமக. இந்த மந்திரத்தை ஐயப்ப சுவாமியை நினைத்து 27 முறை நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும். சகலவிதமான நன்மைகள் சேரும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ராசிக்கான பலன்களில் பார்க்கும் பொழுது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சில வலுவற்ற சூழ்நிலை இருக்கும். பலம் என்பது இருக்காது. பலகீனமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். ஒரு சில புதிய முயற்சிகள் திட்டமிட்டு செய்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். இறை பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுங்கள். எதிலும் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படலாம். புது விஷயங்களை தவிர்த்து பழைய விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வேலைகளை, தொழிலை சரியாக திட்டமிட அவசியம். உங்கள் வேலையில் ஒழுங்குமுறையான அணுகுமுறை என்பது தேவை. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையோடு தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே,
இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும். உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறை வருங்கால துணைவரிடத்தில் மேற்கொள்வது நல்லது. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது நட்பான ஒரு சில பேச்சுக்கள் இருக்க வேண்டும். அவருடைய மனதை எந்த விதத்திலும் குழப்பம் வேண்டாம். தெளிவான ஒரு சில விஷயங்களை தெரிந்து பேசுவது நல்லது. இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இதனால் சிறிது மன வருத்தம் உங்களிடம் இருக்கும். இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கோபமின்றி பொறுமையாக இருந்தாலே சில காரியங்கள் நடக்கும். சமூக வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். சூழ்நிலைகளை அறிந்து நல்ல முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உறுதியான நாள் என்றே சொல்லலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது தனித்து இல்லாமல் நண்பர்களோடோ அல்லது வீட்டில் பெற்றோர்களோடோ ஆசிரியர்களோடோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். கூடுமான வரையில் இந்த நாளில் மன தைரியம் அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சூரசம்ஹார நிகழ்ச்சியானது திருச்செந்தூரில் நடைபெறுவதால் அந்த கோவிலுக்கும் செல்லலாம். இயலாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கண்ணார கண்டு கழியுங்கள். பணம் பொருளாதார நிலைகளில் உங்களுக்கு சீரான போக்கு ஏற்படுவதற்கு பணத்தினுடைய வரவை பார்த்து செலவு செய்வது நல்லது. வீண் விரயங்களை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரும் நன்மைகளை உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். பொறுமையான குணம் தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு மிக முக்கியம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம். சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுக்க வேண்டும். உறுதி நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்த அசுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாள் சூரசம்ஹாரமானது நடைபெறுகிறது. ஆக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். கூடுமான வரையில் தேங்காய்பால் அபிஷேகம், கரும்பு சாறு கொண்ட அபிஷேகம், கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம். இப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக சித்தியாகும். கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்த்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்பு படி எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். இன்று அர்த்தமுள்ள நாளாக காணப்படாது. சில முயற்சிகள் வெற்றியையும் கொடுக்காது. நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடன் இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆறுதலை பெற்றுத்தரும். பணியிடச் சூழல் சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. கவனமாக இருங்கள். வேலை பளு காரணமாக அசதியாக உணர்வீர்கள். சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கும். எதிலும் ஒரு சலிப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, அலுவலக ரீதியாக வேலைகள் செய்யும் பொழுது தகுந்த அங்கீகாரம் என்பது காணப்படாது. உங்கள் உழைப்பை மற்றவர்கள் அதிகம் உறிஞ்சுவார்கள். பிறருக்கே நல்ல பெயர் கிடைக்கும். எவ்வளவுதான் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் அதற்கான அனுகூலமான பலன்கள் என்பது காணப்படாது. உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்களுக்கு தேவையான பணத்தை வழங்கிவிடுவது நல்லது. அவர்களை எந்த விதத்திலும் வருத்தம் அடைய செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்கள். இந்த நாளில் நவகிரக சுப்ரபாதம் வீட்டில் ஒலிக்க விடுவது நவகிரக தோஷங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். பதட்டம் காரணமாக கால்வலி மற்றும் முதுகில் விரைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஒரு சில காரியங்களை சிந்தித்து செயல்படுத்துங்கள். சில நேரம் பண இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம். தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகலாம். பொதுவாக ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி அது சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும், நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் பிறக்கும். சதம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள். சக நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் சனி பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான பலன்கள் சாத்தியம். இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் செயல்திறன் சாதகமான பலனை ஏற்படுத்தும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படலாம். கணவன் மனைவி கிடைக்க அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணை மகிழ்ச்சியுறுவார். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு என்பது காணப்படும். மனதில் உற்சாகம் பிறக்கும். மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, காதலர்கள் உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். குடும்பத்தினுடைய விஷயங்களை முக்கியமாக பேசுவீர்கள். உங்களுடைய மகிழ்வான வார்த்தைகளால் உங்கள் வருங்கால துணைவர் ஆனந்தமாக இருப்பார். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும். உங்கள் தேவைகள் சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கை மற்றும் மனதிடம் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக வழிபாடு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சிறிய அளவிலாவது அபிஷேக ஆராதனைகளை செய்து மகிழ்வீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். உறவுகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும், சாதகம் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், ஆசைகள் கைகூடும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், சௌபாகியத்தோடு செயல்படுவீர்கள், நினைத்தது நடக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி.